guys, welcome back to my channel. So 10k subscribers ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ. இவ்வளோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற டைமில் வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு வீடியோ. என்னடா எப்பயாவது ஸோ கைஸ், தேங்க்யூ. எனக்கு பெரிய வார்த்தையெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பேசலாம் தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச இதில் வந்துட்டு தெரிஞ்ச விதத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடித்து வாயெல்லாம் உளறதே இருக்கிற நிலைமை அப்படி. அதனால் வாய் உளறதான் செய்யும், என்ன பண்ணுறது. அப்புறம் அந்த ஒன்று விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த லவ் ஃபெயிலியர் சாங் போடுறதுக்கு கிளம்பி என்னடா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஏன் போனேன்னா அவ்வளோதான், போயிட்டே இருக்க சொல்லி கிளம்ப சொல்லி காத்துரும். அதுக்கு போய் ஒப்பாரி வச்சுட்டு நொயின்னு நம்மளை தேவையில்லை, நம்மளை பிடிக்காதவங்கள வந்து நமக்கும் தேவை கிடையாது. அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறது அவசியம் கிடையாது. அதை விட்டுட்டு போனாக்கண்ட நாய்ங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும். இதுங்களை எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, சும்மாவே ஒப்பாரி வச்சுட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. இது தப்பு இல்லை, ஃபீல் பண்ணுறதை வந்துட்டு வெளியில் காமிச்சு அதை வந்து அந்த எனர்ஜியை வந்துட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு தப்பு கிடையாது. ஸோ அதுவே அந்த ஒரு நோக்கமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசி வச்சேன்னா மலை ஏறிடுவேன், எங்கேயோ போயிடுவேன். அதனால் கொஞ்சம் லிமிட்டாக பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ மாஸ்க் போட்டு கண்ணை மறைக்கிறோன்னு வச்சுருங்க, வாயையும் கண்ணையும் மறைக்கிறோம். ஆனால் எதிரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங். ஓகேவா? இதுதான் லைஃப்பில் நிறைய இடத்துல நடக்குது. போகிறாங்களா இல்லை போகிறானா இல்லை போகிறாளா, போயிட்டே இருக்கு சொல்லுங்க. அவ்வளோ காசு மிச்சம், அத்தனை அவ்வளோதான். பாருங்க, நான் எல்லாம் எனக்கு எல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகி இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நான் 2020 வந்து லவ் ஃபெயிலியர் ஆச்சு. சிக்கன் வாங்க வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்கடா.
பிரியாணி வாங்கிட்டேன் கைஸ். பிரியாணி வாங்கிட்டு வேறு என்ன வாங்கினேன், வேறு சிக்கனும் வாங்கிட்டு நேராக ரூமுக்கு போகிறேன். இனி ஒரு பாட்டிலும் வாங்கிட்டு அப்படியே நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக போயிருந்து அடிக்க வேண்டியதான். ஸோ எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. லவ் ஃபெயிலியர் ஆகி ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்கு இருக்கீங்க? அதுலேருந்து வெளில வாங்கப்பா. ஃபீல் பண்ணி லைஃப்பை இது பண்ணி எங்கே பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு அது இது ஓப்பன் பண்ணாலே சூசைடு, அது இது நச்சுன்னு வாழ்ந்ததுக்கப்புறம் சூசைட் பண்ணுறியா? சந்தோஷம். அரை குறையாக வாழ்ந்துட்டு சூசைட் பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க? செம்மையாக வாழணும். வாழ்ந்ததுக்கப்புறம் செம்மையாக வாழணுன்னா அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி வாழணும். இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படி ஒரு இதாக, ஆனால் அதை பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் செத்து போனாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இது வாழவும் இல்லை, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவும் இல்லை, நோத்துக்கு வாழ்க்கை திரும்ப பிறக்க போறியா? வேணான்னு கழட்டி விட்டுட்டு போகிறோன்னா கிளம்புன்னு சொல்லிட்டு விடணும். நம்மளை ஒருத்தவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணுறாங்கன்னா கிளம்பு, நீ தேவையில்லை, மயிரே மாத்திரம்னு சொல்லி விடணும். அப்படின்ட்டு அதுக்கு வச்சுட்டு ஓப்பாரி வச்சுட்டு வாலி மயிர் இருக்கா. நிறைய பேர் நினச்சாங்க ஜிஜோ மீன்ஸ் ஆக்சுவலி வந்து என் நேம் ஃபுல் நேம் வந்து ஜிஜோவா, ஷார்ட்டாக வந்துட்டு ஜேடின்னு கூப்பிடுவாங்க. அதில் நான் இப்படி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சீனு முடிஞ்சிச்சு, செத்துட்டான் அப்படின்னுலாம் நிறைய பேர் கனவு கண்டாங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நல்ல பகல் கனவு காணுங்க. ஒன்றே ஒன்று தான், அடுத்தவங்கிட்ட திருடாமல், அடுத்தவனை கொலை பண்ணாமல், அடுத்தவனை தொல்லை பண்ணாமல் நீ இருக்கியா? உனக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் நீ ஒரு நாள் வந்துட்டு உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். அது ஆசைப்படுறவங்க நிறைய பேர் வந்துட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் பெருசாலாம் ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஆசைப்படுவாங்க. ஸோ அவன் கெப்பாசிட்டிக்கு அவன் இதுக்கு வந்துட்டு என்ன ஆசைப்படுறாங்களோ அது கிடச்சிது. ஸோ நம்ம வந்து ஒரு 50 கோடிக்கு ஒரு வீடு வைக்கலையே அப்படின்னு சொன்னோம்னா ஃபெயிலியர்னு நினச்சிக்கூடாது. அதுதான் கணக்கு. சரி, இப்போது அட்வைஸ்ன்னு எடுத்துக்காதீங்க, என் அனுபவத்தை சொல்கிறேன். ஃபீல் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்ட நாய்ங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனோன்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க, நல்ல பிரியாணி, சிக்கனு, நல்ல லெக் பீஸை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. உடம்ப வந்து பார்த்துக்கோங்க. கோட்ரு அது இது அடிக்கிறத விட பெட்ரு பீர் அடிக்கிறது தான் பெட்ரு. பீரை வந்து குடிச்சிட்டு லிமிட்டாக இருங்க. தனியாக இருந்து குடிங்க, கூட்டம் சேர்ந்து குடிக்க போகாதீங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அப்பா இப்போ தான் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து எப்படி ஒரு இப்போ வந்து 2025 20, 21, 22, 23, 24, 25 ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் கணக்கு வச்சுருக்காங்க. 4 இயர்ஸ் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் பஞ்சாயத்து. ஆனால் இதுலேயே ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்குள்ள என் கஷ்டம் என்னன்னு தெரியுமா? ரூமில் ஒரு 5 சட்டையும் ஒரு 6 பேண்ட் நினைக்கிறேன். பேண்டை பக்கெட்டில் முக்கி வச்சேன். சாப்பிட்டு குடிச்சிட்டு இப்போ அதை நினைக்கிறமேன்னு யோசிக்கும் போது தான் என் கஷ்டம். இதுதான் எனக்கு இன்னைக்குள்ள கஷ்டம். நான் அதுக்கு இப்படி தான், இதுதான் என்னோட இது, புரியுதுங்களா? இதுக்கு மேலே தலைக்கு மேலே எல்லாம் பாரத்துக்கெல்லாம் நான் சம்மந்தத்தில் இருக்க மாட்டேன்.
அப்படியே பீஸ்ஃபுல்லாக. ஓ என்ன வாழ்க்கை கடவுளே, வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுறேன்டா. லவ் யூ. லோனு கீழு அது இது எல்லாம் இதுக்கு. நான் ஒன்று எனக்கு தெரியுமா டவுட்டு, நீங்கள் எல்லாம் சில பேருக்கு எனக்கு சில பேர் எல்லாம் வந்துட்டு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க கைஸ். இப்போ நான் ஒன்று தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நீ எல்லாம் உனக்காக வாழ்றியா இல்லை மற்றவங்களுக்காக வந்துட்டு நீ வாழ்றியா? மற்றவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நீ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு காமிக்கிறவங்களுக்காக வாழ்றியா அப்படின்னு நான் யோசிப்பேன். சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ். நான் வந்து ஒரு இப்போ என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வாரேன்னு வச்சுருக்கேன். ஒரு பஸ்ஸுக்கு வந்துட்டு ஒரு 700-800 ஆகுமா? நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரெயினுக்கு ஒரு 235 240 ருபீஸு டிக்கெட்டு, ஓகேங்களா? அந்த 235-40 ருபீஸு டிக்கெட்டை எடுத்துகிட்டு லோக்கல் ட்ரெயினில் வந்துட்டு தொங்கிட்டு வருவேன். வந்துட்டு அப்படியே வந்து இறங்குனதும் ஒரு பிரியாணி, ஒரு பியர். ஒரு பிரியாணிக்கு என்ன ஒரு 120-150 இருக்குமா? அப்புறம் ஒரு பியருக்கு வந்துட்டு ஒரு 170 இருக்குமா? சரி, எல்லாம் கூட சேர்த்து ஒரு 320 + 230 250 போடுங்க. 500 சம்திங் 600 போட்டுருங்க. ஏன் செலவு எல்லாத்தையும் நான் அதிலேயே முடிச்சிடுவேன். இதுதான், இப்படி தான் நான் என்ஜாய் பண்ணுறது. இப்போது அதே இதை வந்துட்டு நான் ஏசி ஸ்லீப்பரு அது இதுன்னு எல்லாம் சூஸ் பண்ணி வந்துச்சுன்னா, இப்போது நான் நினச்சேன்னா இதே பிளாட்ஃபார்மில் அதோட இல்லை பைண்டு அதை தலைக்கு கீழே வச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். இதுதான் என்னோட. மற்றவன் என்ன நினைப்பா இது நல்லா நான் பார்க்க, நான் சந்தோஷமாக நிம்மதி இருக்கேன். நான் அது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் எப்போவுமே. கைஸ் ஸோ என்னடா லாக் ஆக மாட்டேங்குது. சிங்சான் நான் சிம்பிளாக யோசிக்கிறேன். இந்த இடைக்கு அந்த ஃப்ளைட் ஒன்று க்ராஷ் ஆகிடுச்சு இல்லையா? ஒரு வேளை நான் அந்த ஃப்ளைட்டில் இருந்துச்சுன்னா ஏன்னா வாழ்க்கை என்ன ஆகுறது? எப்போ யோசிக்கமே அப்படியே அள்ளு விடுறதுப்பா. என் வாழ்க்கை என்ன ஆகுறது நான் அந்த ஃப்ளைட்டில் இருந்துச்சுன்னா? நான் என்னத்தை கண்டேன்? எத்தனை பேர்? நான் ஒரு 10 பேர் அடிச்சிருந்தேன்னா அந்த ஃப்ளைட்டில் போகாமல் இருந்தேன்னா இன்னும் ஒரு 10 பேர் கூட குடிச்சிருப்பேன். அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தேன்னா எவ்வளோ மூமெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இதுதான் வாழ்க்கை. இப்போ நான் ஒரு லாரி வந்து செங்கன்னு அதுக்கு பிரேக்கே கிடைக்கலையா, நெஞ்சம்பள்ளை கொண்டு ஏற்றியாச்சுன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சு. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்மளால் கெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது தவிர அதை வந்து ரியாலிட்டியில் நடக்கிற டைமில் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? இருக்கிற வாழ்க்கை செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். போனதை பற்றி நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. லைஃப் ஒன்று தான், போனால் கிடைக்காது. அதனால் டாட்டா பை பை. நான் சொர்க்கவாசலை தேடி போகிறேன். இதுதான் சொர்க்கவாசல். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓஹோ நைஸ். ஓகே பை கைஸ், டேக் கேர், நல்லா சாப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.